வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இயற்கை எண்ணெய் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதையில் வரக்கூடிய எந்த ஒரு இசை மற்றும் படங்களும் எனக்கு சொந்தமானதல்ல. பேச்சு மற்றும் எழுத்து வடிவம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வரக்கூடிய ஒரு மனுஷன் தன் சுயநலத்துக்காக இல்லாமல் அடுத்தவங்களை காட்டி வாழக்கூடிய ஒரு மனுஷன். அதுக்காக தன்னோட உயிரையும் கொடுத்தவர் தான். இந்த கதையில் வரக்கூடிய அந்த பொண்ணு தன்னோட நுரையில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் மூலமாக தன்னோட வாழ்க்கையில் கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ரூமில் இருந்து போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலில் கார்டன் ஏரியாவுக்கு வரும். அப்படி கார்டன் ஏரியாவுக்கு வரும்போது அன்றைக்கி ஒரு தாத்தா அங்கே இருந்தார். அந்த தாத்தா படம் வரைஞ்சிட்டு இருந்தார். அந்த தாத்தா பக்கத்தில் போய் அந்த பொண்ணு, தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் உங்களை பார்க்க புதுசாக இருக்கே அப்படிங்குது. அந்த தாத்தா படம் வரைஞ்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தா வரைஞ்ச படத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த படம் உனக்கு கடைசியாக தேவைப்படுது, நீயே வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு புரியல. தாத்தா வரைஞ்ச படத்தை எடுத்துகிட்டு தன்னோட ரூமுக்கு வந்து தாத்தா வரைஞ்ச படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு புரியல. அதில் ஒரு பெரிய செடி வளர்ந்து ஒரு சின்ன செடி பக்கத்தில் நிற்கிது. அதை பற்றி என்ன ஏதுன்னு புரியாமல் அந்த பொண்ணு அந்த தாத்தா கிட்ட அந்த விஷயத்தை கேட்கறதுக்காக ஓடி வரும்போது அதில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அதிர்ச்சிங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த தாத்தா தன்னோட உயிரை விட்டுட்டார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தாத்தா என்னவோ சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் நமக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட உடம்பை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு தாத்தாவோட உடம்பை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட ரூமுக்கு போய் தாத்தா வரைஞ்ச படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி. தாத்தா வரைஞ்ச படத்தில் ஒரு பெரிய மாற்றம். அந்த பெரிய செடி தாத்தாவாகவும் அந்த சின்ன செடி அந்த பொண்ணாகவும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ரியலைஸ் ஆகிருக்குது, தாத்தா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வந்தார். தாத்தா வரைஞ்ச படத்தை அந்த பொண்ணு பார்த்துட்டு எழுதிட்டே இருக்கு. தாத்தாவோட ஆன்மா அந்த பொண்ணோட நோயை குணப்படுத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து சந்தோஷமாக அவங்க அப்பா அம்மாவோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் வாழற கொஞ்ச நாளையாவது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி பாருங்கள். அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த உலகத்தை விட்டு போகிறது கிடையாது. உங்களால் முடிஞ்ச பல நல்ல விஷயங்களை செஞ்சு பாருங்கள். மேலே போய் பார்க்குற சொர்க்கத்தை இந்த உலகத்தில் வச்சு உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னை மேலும் பல வீடியோக்கள் செய்ய தோணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. தேங்க்யூ.